மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி 2025 ஆண்டு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு சனிப்பெயர்ச்சி. சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் இந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரனை, அந்த சிவபெருமானையே ஆட்டி படைத்த அந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனையே ஆட்டி படைத்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. உலக மக்கள் அனைவருமே ஆவலோடு எனக்கு என்ன நடக்கப் போகின்றதோ, போன வருஷம் கஷ்டமெல்லாம் தீருமா, கடந்த காலங்கள் ஏற்பட்ட கஷ்டமெல்லாம் தீருமா, இந்த சனிப்பெயர்ச்சியா நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு உலக மக்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகின்ற மிக 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 முக்கியமான இந்த 2025 ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு மீன ராசிக்கு பெயர்ச்செடுகின்ற மிக முக்கியமான ஒரு சனி பெயர்ச்சி ஆகும். இப்பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனை யோகக்காரனாக மாற்றக்கூடிய நல்ல பலன்கள் தரக்கூடியதும் சனி பகவான் தான். கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர் சனி பகவான், கெடுப்பதிலும் பரம வல்லமை வாய்ந்தவர். ஒரு ஜாதகருக்கு கொடுப்பதிலும் மிக 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 வல்லமை வாய்ந்தவர், கெடுப்பதிலும் மிகப்பெரிய கொடிய பலன்கள் கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர். ஆக சனி பகவான் கொடுப்பதிலும் சக்தி வாய்ந்தவர், கெடுப்பதிலும் பரமசக்தி வாய்ந்தவர். மேலும் ஆயுள்காரகன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் ஆயுள்காரகன் மட்டுமல்ல, ஆள் அடிமை. ஒரு மனிதனை அதாவது ஒரு சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய தொழிலதிபராக்கக்கூடிய ஒரு ஆள் அடிமை. அப்படிப்பட்ட ஆள் அடிமை ஜீவன தொழில், விவசாயம், வயல்காடு விவசாயம், நீதித்துறை போன்ற துறைகளுக்கு காரணக்காரகன் இந்த சனி பகவான். மொத்தத்தில் உலகத்தில் அத்தனை தொழில்களுக்கும் காரணக்காரகன் இந்த சனி பகவான் தான். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. இப்பிரபஞ்சத்தில் சனி பகவான் பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறார். அதே நேரம் ஒரு மனிதனுக்கு யோகக்காரனாக சாதகம் செய்வதில் சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பான் இந்த சனி பகவான். ஏனென்றால் இந்த 2025 ஆண்டு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான சனி பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் புதிய சரித்திரத்தை எழுத போகிறார். கீழே இருக்கிறவங்க மேல வர போறாங்க. மிக பெரிய உச்சத்தில் இருக்கிற மனிதர்கள் நடுத்தருக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக அமைய போகிறது. ஆக பலரின் வாழ்க்கையில், அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி செய்யக்கூடிய தவறுகளை செய்ய தூண்டுபவன் சனி பகவான். படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய செயலுக்கு காரணக்காரகன். அதே நேரம் இவ்வளவு கஷ்டத்திலும் கூட சாதிச்சுட்டாயா அப்படின்னு பலரின் வாழ்க்கையில் பல சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சாதனை செய்ய தூண்டக்கூடியவன், சாதனை படைக்கக்கூடியவனும் இந்த சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த 2025 ஆண்டு, அதுவும் மிக முக்கியமான குரு பயிற்சி. ஏனென்றால் மீன ராசியில் குருவின் வீட்டில் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான அதாவது சனிப்பெயர்ச்சி, முக்கியமான சனிப்பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது.
அதே நேரம் இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற இந்த சனி பயிற்சியால் சனி பகவான் யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை நல்ல யோகங்களை கொடுக்க போகிறார், யாருக்கெல்லாம் கெடுபலன் தருகின்ற கெடு யோகத்தை தரப்போகின்றார் என்பதை மேச ராசி முதல் மீன ராசி வரை மிக துல்லிதமாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சுருக்கமா சொல்ல போனா யாருக்கெல்லாம் கொடுக்க போறாரு, யாருக்கெல்லாம் கெடுக்க போறாரு என்பதை தெளிவாக பார்க்கலாம். இது பொதுவான நல்ல கவனிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமே நல்ல கவனிங்க. இது பொதுவான பலன் அல்ல, எல்லாருக்குமே சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தையும், அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் அதுக்கு முழு நிவர்த்தி கிடைக்கும். ஆக நிறைய பார்த்துட்டேங்க ஜாதகத்தை, ஒண்ணுமே எங்களுக்கு சரியா நடக்கல, அங்க பார்த்தோம் நடக்கல அப்படின்ற வேதனைகள் இருந்தால் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம். முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உலகத்திலே எல்லா மனிதர்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பஞ்சாங்க முறைப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை உண்மை உண்மை. ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை, அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் பிரச்சனையா, செய்வனை கோளாறுகளா, அதே நேரத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, அல்லது தொழிலில் நாளுக்கு நாள் நட்டம் ஆகிட்டு இருக்கா, வீடு சொத்து பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடியல, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு, கல்யாணம் முடியல, இப்படிலாம் வேதனைப்படக்கூடிய ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. இல்ல நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, சரிங்களா? 2025ஆம் ஆண்டு ஏற்படுகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஏற்படுகின்ற சனி பெயர்ச்சியினுடைய சிறப்பு பலன்கள் இன்னைக்கு ரிஷபராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். ரிஷபராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் நல்ல கவனிங்க. ரிஷபராசிக்கு 9, 10ஆம் அதிபதி, ரிஷபராசிக்கு 9ஆம் அதிபதியானவனும் 10ஆம் அதிபதியானவனும் சனி பகவான் 11ஆம் இடம், 11ஆம் வெற்றி ஸ்தானத்தில் பயிற்சி அடைகிறார். ஆக ரிஷபராசிக்கு ஒரு முக்கியமான சரித்திரம் படைக்கக்கூடிய, ஒரு சாதனை படைக்கக்கூடிய, மிகப்பெரிய வரலாறு படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சனி பயிற்சி. மிகவும் சாதகமான, ரிஷபராசிக்கு மிக மிக சாதகமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சனி பயிற்சி ஆகும். ரிஷபராசியுடைய பொற்காலம் என்றால் இதுதான் சரியான பொற்காலம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவ்வளவு வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டார்கள். சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, மனைவி இழந்து, இப்படி எத்தனையோ துன்பத்தை எல்லாம் அனுபவித்தவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மிகவும் யோகம், அதாவது யோகத்திலும் யோகம், மிகப்பெரிய யோகம், கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம், லட்சாதிபதி ஆகக்கூடிய யோகம் என்று சொல்லலாம். 11ஆம் இடம் எங்கும் எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானம், தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஸ்தானம். 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மீன ராசி என்பது ரிஷபராசிக்கு 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானமாகும். சனி பகவானுடைய இடமே 3, 6, 11 என்பது சனி பகவானுக்கு மிகவும் வெற்றி பெற்ற ஸ்தானங்கள், வெற்றி அடையக்கூடிய ஸ்தானங்கள், வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள். அதில் 11ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் சனி பகவானுக்கு. சனி பகவானுக்கு பிடித்த இடம். நம்மளே ஒரு இடத்துல போய் ஒரு உத்தியோகம் பார்த்து அந்த இடத்துல சரியா அந்த இடம் பிடிக்கலைன்னா மனசுக்கு பிடிக்காம வேலை வந்துட்டு இருப்போம், ஏன்டா இங்க வந்தோம்னா. ஆனா சனி பகவானுக்கு இது பிடிச்ச இடம்.
அப்ப அவர் மனம் போல வாழ்க்கையில ரிஷபராசிக்கு அள்ளி யோகங்களை அள்ளி கொடுக்க போறார், மனமாற அள்ளி கொடுக்க போறார். ஆக எந்த ஒரு தொழில்களும் சிறப்பு பெறுகின்ற வாய்ப்பு, எந்த தொழில்னாலும் சரி மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும் ரிஷபராசிக்கு. முக்கியமாக காடு, விவசாயங்கள், உணவுப் பொருள்கள், அழகு சாதனங்கள், ஆடை ஆபரணங்கள், சினிமா துறை சம்பந்தப்பட்டது, கலைத்துறை சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் சாதனங்கள், உணவுப் பொருள் சாதனங்கள், ஐஸ்கிரீம் சம்பந்தப்பட்டது, எதுவாக எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். பூமிகளாலும், தோப்புகளாலும், துறவுகளாலும், விவசாயத்தாலும், அனைத்து உணவுப் பொருள் செய்யக்கூடிய, உணவுப் பொருள் தயார் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஸ்தானமாக இருக்கும். முதலில் உறவுகள், நட்புகளால் நன்மை ஏற்படும். உறவுகளால், நட்புகளால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடையக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல முன்னேற்றம் பெறலாம். மூத்த சகோதரர் மட்டும் கொஞ்சம் அப்படி முரண்டு பிடிப்பார், மூத்த சகோதரர் மட்டும் கொஞ்சம் முரண்டு பிடிப்பார், விட்டுருங்க. சரி, அடுத்து எங்கும் எதிலும் எந்த முயற்சிகள் செய்தாலும், எந்த காரியத்துக்கு போய் எங்க முயற்சி பண்ணாலும் எங்கும் எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் தான் இந்த 11ஆம் இடம் ஸ்தானம். முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் கடந்த வருஷங்கள் முடியாது, எப்பா நீ இவ்வளவு பணம் கேட்டிருக்க என்னால முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம், அன்னைக்கு என் கையில இல்லாம போச்சுப்பா, இன்னைக்கு என் கையில இருக்கு, இந்தாப்பா அன்னைக்கு கேட்ட இல்ல, இன்னைக்கு நானே தரேன், இந்த தொழிலை பண்ணு. அன்னைக்கு போய் ஒரு தொழில் நடத்துறதுக்காக பணம் கேட்டிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அவரே ஓடி வந்து அன்னைக்கு என்கிட்ட இல்ல, இன்னைக்கு இருக்கு, இந்த நல்லபடியா தொழிலை ஆரம்பி அப்படின்னு வாரி கொட்டக்கூடிய நிலை ஏற்படும். அந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது பணம், காசு பணங்கள், வியாபாரத்தில், வருமானத்தில், தொழில்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை, காசு பணம் கொட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த 11ஆம் இடம் சனி பயிற்சி. சரி, அடுத்து சண்டை, அதாவது இதுவரை இவன் ஆகாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இவனை ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இவன்ட்டெல்லாம் போய் மனுஷன் இருப்பான் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப இவனை அணுகி வரக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு தொழிலை ஆரம்பிச்சார், இவன்ட்ட பத்தி வேலை வாங்க முடியுமா மனுஷன்? இப்பா உன்ன மாதிரி உண்டா, நீதான்ப்பா எனக்கு இந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்னு வேலை தேடி வருவாங்க. சரி, ஏன்னா வேலை தேடி அந்த அளவுக்கு தொழில் நடத்த போறீங்க. சரி, ஆக எந்த ஒரு காரியத்திற்கு, எந்த ஒரு முயற்சி யாரை தேடி போனாலும் அவர்கள் மறுப்பின்றி அந்த காரியத்தை செய்து வெற்றி பெறக்கூடிய, உங்க தொழிலில் வெற்றி பெறக்கூடிய உதவிகளை செய்வார்கள். அதுல மாற்றமே இல்லை. ஆக வீடு, இடம், நிலம், சொத்துக்கள் இதெல்லாம் பெறக்கூடிய நிலை ஏற்படும். அழகான வீடு வாங்கலாம், சொந்த வீடு வாங்கலாம், நல்ல கார் வாங்கலாம். நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல தொழில், வருமானம், லட்சக்கணக்கு, கோடிக்கணக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். வரலாறு படைக்கக்கூடிய அளவுக்கு, சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில், வருமானம், முன்னேற்றம், நல்ல பதவி, அரசாங்கத்தில் நல்ல பதவி கிடைக்கும். அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி கிடைக்கும். ஆணையிடும் அதிகாரம் அனைத்தையும் வழங்கக்கூடிய மிகப்பெரிய பதவி கிடைக்கும். அரசியலில் இருந்தால் அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புதிய பதவிகள் தேடி வரும், அரசியல் புதிய பதவிகள் தேடி வரும். அமைச்சர் போன்ற பதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். நாட்டை ஆளக்கூடிய தகுதி ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அரசாங்கத்தில் பதவிக்கு ஏற்கனவே தடைகள் இருந்த, உயர் பதவிக்கு தடைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த பதவி தன்னை போல தேடி ஓடி வரும். லேட் ஆயிடுச்சு, ப்ரொமோஷன் லேட் ஆயிடுச்சு, இந்தாங்க உங்களுக்கு போஸ்டிங், போய் அட்டன் பண்ணுங்க, போய் அங்க போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர், உயர் பதவி போய் ஜாயின் பண்ணிங்க, எத்தனை ஜாயின் பண்ணிங்க, சரி, பதவி எடுத்துக்கொண்டு உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். ஆக நல்ல கவனிங்க, சிலருக்கு நல்ல வீடு, சொத்துக்கு மேல சொத்து, வாகன யோகங்கள், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில்கள், நல்ல வருமானங்கள், புதிய அரசாங்க வேலை என்று அத்தனையும் கிடைக்கக்கூடிய சிறந்த யோகமான காலமாக இந்த 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் அத்தனை யோகத்தையும் வாரி வழங்கப் போகிறார். இந்த 2025ஆம் ஆண்டு சரித்திரம் சாதனை படைக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றம். இப்படி ஒரு முன்னேற்றம் இதுவரை பார்த்திருக்க முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றமாக இருக்கும். யோகம்னா இப்படித்தான் அடிக்கணும். அப்படிப்பட்ட யோகம் அடிக்க போகுது இந்த ரிஷப ராசிக்கு. அதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? மேலும் பல தொழில், அதான் காசு பணம் எங்கிட்டாவது வந்துகிட்டே இருக்கும். எந்த வழியில அது காசு பணம் வந்து வீட்டுல வந்து கொட்டிக்கிட்டே கையில நனைஞ்சிட்டே இருக்கும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ரொம்ப அரசாங்கத்தில் உயர் பதவியில முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு கட்டுக்கட்டாக மறைமுகமான பண வருமானம், அதாவது லஞ்சம் கையில வந்து துணிப்பாக கவனமா இருக்கணும். மாட்டிக்கூடாது. ஏன்னா அந்த நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது கைவிட்டு லஞ்சம் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். நீங்க வாங்கலைன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. கட்டா வரும். உங்க ஜாதகத்தில் தப்பிக்கக்கூடிய யோகம் தான் தப்பிச்சிருவீங்க. உங்க ஜனன ஜாதகத்துல ரொம்ப மோசமா, அதாவது அந்த பிடிபடக்கூடிய யோகம் இருந்தா லஞ்சம் எவ்வளவு சம்பாரிச்சு கடைசியில் அதுல இழக்க வேண்டிய நிலை வந்துடும். கவனமா இருக்கணும். சரிங்களா? ஆக ரிஷபராசியை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு படைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படுகிற சனிக்கிழமை சனி பெயர்ச்சி ஏற்படுகின்றது. சனி பெருக்காக வாழையடி வாழையாக வம்ச விருத்தி அடையக்கூடிய அளவுக்கு 105 தலைமுறைக்கு சொத்துக்கள் குவிய போது, பதவிகள் வீடு தேடி வரப்போகுது, பேரும் புகழும் கொட்டப் போகின்றது, சொத்துக்கள் சேரப்போகின்றது, சுகபோக வாழ்வுகள் எல்லாம் அன்வைக்கக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்பட போகின்றது. ஆக இந்த சனி பயிற்சி என்பது வரலாறு காணாத மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகின்றது ரிஷபராசிக்கு. சந்தேகம் இல்லை. இல்லை ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ, உங்களுடைய வேதனை என்ன சார்? உங்களை மாதிரி எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலையேங்க, அவர் அப்படி சொன்னார், இவர் அப்படி சொன்னார், ஒன்றும் நடக்கலை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நானும் ஒவ்வொரு முறையும் இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ, எந்த இறைவன் நம்மை படைத்திருக்கிறார், அவரால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. இறைவன் படைத்த ஜோதிட சாஸ்திரம், மனிதன் படைத்ததல்ல. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? கீழே உங்க நம்பர் இருக்கு, கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. கீழே நம்பர் ஓடுது, ஒரு அப்பாயின்மெண்ட் நம்பர். உங்க சந்தேகங்கள், உங்க தனிப்பட்ட ஜாதகங்கள், உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.